என்னடா வீடு தேடி தேடி டயர்ட் ஆயிடும் போல இருக்கு. பேசாம ஒரு வாரம் டூர் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம்டா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வந்த பிறகு வீடு தேடி தானே ஆகணும். சோம்பல் பட்ட வேலைக்காகாது. டேய் மச்சான், இந்த பங்களா பாடுறா, சூப்பரா இருக்குடா. டேய் மச்சான், இந்த பங்களா கேட்டு பார்க்கலாம்டா. இவ்வளவு பெரிய வீடு யாராவது வாடகைக்கு தருவாங்களா? அவுட் ஹவுஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். மச்சான், வீடு கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா நாய்கிட்ட இருந்து கடி கிடைக்கும்டா. டேய் நீ ஏன்டா பீதியை கிளப்புற? வாங்கடா போய் கேட்டு பார்ப்போம். நல்ல மனசு உள்ளவன் ஒருத்தன் கூடவா எல்லாம் போயிடுவான். செக். யார் நீங்க? ஐயா, வீடு வாடகைக்கு இருக்கான்னு கேட்கலாம்னு வந்தோம். வீடு வாடகைக்கு விடுறதா இருந்தா டூலெட் போர்டு போட்டிருப்போமே. எல்லா இடத்துலையும் தேடிட்டோங்கய்யா, சரியா வீடு செட் ஆகல. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம்யா. தம்பி, முதல் வீடு காலி இல்லை. அப்படியே காலி இருந்தாலும் அதை வாடகை தர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. பசங்க பேர பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்காகத்தான் இந்த வீடு கட்டினது. அதனால தரமாட்டோம்ப்பா. ஐயா, இவங்க புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். வீடு காலி இருந்தா ஓகே, அதான் காலியா இல்லையே. ஏதாவது அவுட் ஹவுஸ் மாதிரி இருந்தா நாங்கள் 2 பேரும் அங்கே போயிடணும், நீங்கள்லாம் இங்கே இருந்துக்குவீங்களா? நீங்கள் மனசு வச்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாங்கய்யா. ப்ளீஸுங்க ஐயா. இதை பாருங்க தம்பி, ஒரு பொண்ணோட வந்துட்டீங்க நம்மளை நம்பி. அதனால ஒரு பழைய பொருளெல்லாம் போட்டு வச்சு ஒரு ரூம் இருக்குது, அதை வேணா காலி பண்ணி தர்றேன். வாடகை எவ்வளவு தரணுங்கய்யா? 2000 வாடகை கொடுப்பா, 20000 அட்வான்ஸ் கொடுத்துரு. ஓகே, நான் ஈவினிங் வந்து கொடுத்துறேங்கம்மா. சரிப்பா. போயிட்டு வருங்க ஐயா. சாயந்தரம் வரமாட்டேங்க. போயிட்டு வரேங்கய்யா. வரமா? $20,000 அட்வான்ஸ் கேக்குறாங்க. பணத்துக்கு என்னடா பண்றது? ஏதாவது பண்ணி தாண்டா ஆகணும். வீடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தல. அட்வான்ஸ்க்கு என்னடா பண்றது? இருக்கிற பணத்தை எடுங்கடா. எடுங்கடா. என்கிட்ட 3000 இருக்கு. மச்சான், என்கிட்ட 5000 இருக்குடா. மச்சான், என்கிட்ட ஒரு 500 இருக்குடா. என்கிட்ட 1500 இருக்குடா. மொத்தம் 10000 தான் இருக்கு. நம்மளால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் சகஜமா? என்ன பண்றதுனே புரியலையடா. ஏதாவது பண்ணி ரெடி பண்ணுண்டா. டேய் ஹிட்லர் வருதுடா. என்ன எல்லாரும் பேய் மொழி முடிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு 10000 கம்மியா இருக்கு. அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்தா வாங்கிக்கோ. தேங்க்ஸ். 20000 ரெடிடா. Thank you so much. It's okay. All the best. Thank you. நல்லபடியா லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க.
விட மாட்டேன்டா. என்னடா சிவா வரேன்னா ஆளையே காணா? விஷயம் தெரியாதா மச்சான்? அவனுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துச்சுடா. இன்டர்வியூ போயிருக்கான்டா. ஓ, தமிழ்நாட்டுல ஒரு பகுதி அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. என்னாச்சு என்னாச்சு ஸ்வேதா? ஏய் பாத்துமா. என்னடா சாப்பிடுறதுக்கு முன்னாடியே வாந்தி எடுத்தா? என்னாச்சுடா? என்னாச்சுமா? ஒண்ணாகாது. ஓகே ஓகே. என்ன சொல்ல ஆச்சு உனக்கு? தெரியல. டேய் என்னடா ஆச்சு? தெரியலடா. என்னமாச்சு? வாந்தி வர மாதிரி இருந்தது. ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ? என்னாச்சுன்னு தெரியலடா. ஸ்வேதா டாக்டர்கிட்ட போலாமாமா? தேவையே இல்ல. எலுமிச்சம்பழத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா வாந்தி நின்றும் எங்க ஆயா அடிக்கடி சொல்லும். டேய் இவன் வேற ஆயா சொல்லிச்சு பாயா சொல்லிச்சுன்னு ஓல்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப எப்படி இருக்கு ஸ்வேதா? டேய் வாங்க வாங்க என்னடா வாங்க. கூத்தடிக்கிறீங்க? இல்லைங்க ஓல்டு மேன், ஸ்வேதா வாந்தி எடுத்தாங்க. இதுல எல்லாம் புடிச்சு வச்சிருக்கிறியா? இல்ல அங்க எடுத்துட்டாங்க. அப்ப அங்க போய் பிடிக்க வேண்டியதானே? போங்கடா போக்கத்த பசங்களா. இனிமே அவ அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருப்பா. டேய் உனக்கெல்லாம் விவரம் பத்தாதுடா. அத சொன்னாலும் புரியாது. கரெக்டா சொன்னீங்க ஐயா. நான் விவரமான ஆளு. என்கிட்ட சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஸ்வேதா முழுகாம இருக்காடா. அப்படியா? டேய் வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ். வாழ்த்துக்கள்டா. இவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஏதாவது அலும்பு பண்ணுன அறுத்துடுவேன். மச்சான் நான் அப்பாக போறேன்டா. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்டா. Congratulations. Thank you. ஒரே பிரசவத்துல 2 பேத்துக்கோ. அப்பதான் தொல்லை இல்லாம இருக்கும். என்னடா மகேஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு வர? அந்த பங்களா ரொம்ப அழகா இருக்குல்ல டாடி? வண்டி நிறுத்து. இந்த பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா மகேஷ்? ஆமா டாடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிறந்தநாள் அன்னைக்கு கேட்டிருக்கேன், கண்டிப்பா வாங்கி தரேன். என்னங்க நம்ம பேரப்பிள்ளைக்கு ஒரு போன் போடுங்க. பேசி ரொம்ப நாள் ஆச்சு. டெலிபோன் ஆபீஸ் உன்னோடதா? யார் நீங்க? ஆதி கேசவன். என்ன விஷயமா வந்தீங்க? இந்த வீட்டை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். இந்த வீட்டை எத்தனை கிரவுண்ட்ல கட்டியிருக்கீங்க? 3 கிரவுண்டு. மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? எதுக்கு இப்ப கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம், வேல்யூ மட்டும் சொல்லுங்க. 3 கோடி. இவ்வளவுதானா? நான் ரொம்ப வேலையா இருக்குன்னு நினைச்சேன். 3 கோடி? இல்ல 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 இல்ல, 5 கோடி தரேன். இந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? 5 கோடி ஒரே பேமெண்ட்ல கொடுக்குறேன். இத பாருப்பா, இந்த வீட்டை விற்கணுங்கிற நிலைமை எங்களுக்கு இல்லை. உன்னை பொறுத்தளவுல இது வீடா இருக்கலாம், என்னை பொறுத்தளவுல கோயில். ஏன்னா என் பையன், என் பொண்ணு, என் பேரன், பேத்தி இவங்கெல்லாம் விளையாண்ட இடம். போன வருஷம் என் பேரனும் பேத்தி வந்தப்போ செவுத்துல வரைஞ்சதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுடைய கனவுகளையும் நனவுகளையும் சுமந்துட்டு இருக்குதுப்பா இந்த வீடு. அதனால நான் விற்க மாட்டேன். இதை பாரு தம்பி, என் உசுரை விட பெருசா இந்த வீட்டை நினைக்கிறேன். நான் எப்படி இந்த வீட்டை தருவேன்? என்ன பெருசு வீட்டா பேசிக்கிட்டே போற? பார், என் புள்ள ஆசைப்பட்டான், உன் புள்ள மாதிரி தான் என் புள்ளி. என் புள்ள ஆசைப்பட்டா நான் வாங்கி கொடுத்தே தீருவேன். பிறந்த நாள் அன்னைக்கு கேட்டிருக்கான், பிறந்த நாள் பரிசா இந்த வீட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்.
இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி சொல்லு. கோயில் அது இதுன்னு பேசுன நடக்கிறதே வேற. அடுத்த வாரம் இங்க வரேன், இந்த வீட்டை என் புள்ள பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி தரேன். ஓகே? என்னங்க என்னங்க வீட்டை எழுதி கொடுன்னு மாத்திட்டு போறேன். வேலை பார்த்துட்டு போடி. அவ எழுதி கொடுக்க சொன்னா நான் எழுதி கொடுத்துருவேனா? வந்துடுறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? டோன்ட் வரிமா, சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே பாய். சிவா, என்ன ஸ்வேதா இங்க நிக்கிற? பர்ச்சேஸ்க்கு வந்தோம். பர்ஸ வீட்ல மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. பர்ஸ் எடுத்துட்டு வரேன்னு போனவரு ரொம்ப நேரமா ஆள காணோம். அவனுக்கு அறிவே இல்ல. உன் ஃப்ரெண்டு தானே, அவர் மட்டும் எப்படி இருப்பாரு? ரொம்ப புகழ்ற, வா டிராப் பண்றேன், வா. சிவா, எங்க அம்மா வரங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா, அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. முழுக்காம இருக்கிற எனக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணுமா? என் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாதடி. நீ உருப்பட மாட்ட. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை ஆசீர்வாதம் வேற பண்ணணுமா? ஓடி, என் மூச்சிலே முடிக்காத. வாங்க. கவலைப்படாத, குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். வா போலாம். களை எடுத்துட்டே இருக்காதீங்க, சீக்கிரமா வேலையை முடிங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாரி வருது, பூரா மாங்காயை ஏத்தி அனுப்பணும். 4 மணிக்குள்ளார போய் சேரணும். போட்டு வச்சிருக்கிற எறும்பு சாணி எல்லாம் உரமாகணும்னா ஒரே வழி 4 அடி அது குழி தோண்டியே ஆகணும். 4 அடிக்கிறது 6 அடியா தோண்டி வைங்க. எதுக்கு? எதுக்கா? இந்த பத்திரத்துல நீ கையெழுத்து போடலன்னா உன்னை புதைக்கிறதுக்கு. என்ன புதைக்க போறியா? எப்பா, 4 பேர் நம்மளை தேடி வந்திருக்காங்க. ஒரு குழிங்கிறது 4 குழியா தோண்டு. ஐயா, எதுக்குங்கய்யா? இவங்களை புதைக்கிறதுக்கு தான். என்னடா சொன்ன? நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா நல்லா படுத்து தூங்குங்க. இந்த 4 பேர்த்தையும் நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? 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 மறுபடியும் உங்களை பார்க்க போறோம்னா இல்லையா? ஆரம்பிங்க.